அது ரஜினி மகளாக இருந்தான்னா சாதாரண வீட்டு மகளாக இருந்தான்னா ரஜினிகாந்தை கூட்டு காமிச்சோன்னே எக்ஸலன்ட் சூப்பர் அப்படின்னு பாராட்டியிருக்காரு. இந்த இடத்தில் ஈகோ அவமானம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வருது. ஈகோன்ற ஒரு விஷயம் ஏற்றத்தாழ்வுன்ற ஒரு பிரச்சனை இருக்குது இல்லைங்களா, அதில் தொடங்கினது தான் இது. இந்த பிரச்சனை எங்கே தொடங்கியது அப்படின்னா, அங்கே மரியாதை குறைவாக நடத்தப்பட்டார்கள் அப்படின்ற ஒரு விவகாரம் தான் சொல்லுவாங்க இல்லைங்களா, வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு. அது எல்லாருக்குமே பொருந்தும். வந்து தனுஷுடைய வீட்டில் வேலை செய்கிறவங்கலேருந்து கார் டிரைவர்லேருந்து தன்னுடைய உதவியாளர்கள் வரைக்கும் ஏறக்குறைய வீட்டை விட்டாமே வராமலே வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருந்தப்போ அவங்களே பார்த்தீங்கன்னா ஹீரோ மாதிரி இருக்காங்க. ரெண்டு பேருமே ஹீரோவாக அவர் தான் அறிமுகப்படுத்த போகிறாரு. கண்ணு கலங்கி அப்படியே ரஜினி வந்து அதை துடைப்பார். உண்மையே வந்து தகப்பனுக்கு, ஒரு வயதான தகப்பனுக்கு உள்ள கோபமும் ரஜினி வந்து மாதத்துக்கு 2 ஞாயிற்றுக்கிழமை ரசிகர்களோட ஃபோட்டோ எடுத்துப்பார். அது ஒரு கட்டத்தில் வந்து எக்கச்சக்கமான கூட்டமாகி போய் அங்கே உள்ளவர்கள்லாம் பெரிய தொந்தரவாகி ரஜினி என்ன பண்ணார், அதோட நிறுத்திட்டார். ஒரு பக்கத்து வீட்டு அம்மா கூட கொந்தளிச்சு பண்ணாங்க. தலைவா தலைவா தலைவான்னு எப்போ பார்த்தாலும் வந்து கத்தி கிடக்குறீங்க, நாங்களாம் குடியிருக்க வேணாமா? ரஜினி மகள் வந்து வீடு கட்டியிருக்காங்க. ஏற்கனவே கூட நான் சில சேனல்லாம் பேசியிருந்தேன். இல்லை, ஒரு நண்பர் சொன்னது தான் என்னென்னா வந்து ரஜினி மகளாக இருந்தான்னா சாதாரண வீட்டு மகளாக இருந்தான்னா, ஒரு குடும்பத்தில் எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்படுகிறார்களோ, எந்த இடத்தில் காயப்படுத்தப்படுகிறார்களோ, அங்கே வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு வைராக்கியமும் ஒரு ரோஷமும் உண்டாகும். அதனுடைய வெளிப்பாடு தான் ரஜினி மகள் இப்பொழுது வீடு கட்டியிருக்கிறது அப்படின்னு. சரி, இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு, அடையார் இல்லை திருவான்மியூர் பக்கத்தில் ஒரு பீச் ஓரத்தில் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான வீட்டை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கட்டி முடிச்சிருக்காங்க. குறிப்பாக கட்டி முடிச்சிருக்காங்கன்னா அந்த இன்டீரியர் டெக்கரேஷன், அப்புறம் அந்த வீட்டுடைய வெளிப்புற இது, வீடு இந்த உள்ளே இப்படிலாம் இருக்குல்ல வாஸ்து முறைப்படி, இது எல்லாத்தையும் வந்து ஐஸ்வர்யாவே வந்து முன்னிருந்து பார்த்து டிசைன் பண்ணி இதெல்லாம் இங்கங்கே வரணும்னு கட்டி முடித்து அது ஒரு செமி ஃபினிஷிங்கில் இருக்கும் பொழுது தன்னுடைய தந்தை ரஜினிகாந்தை கூட்டு காமிச்சோன்னே எக்ஸலன்ட் சூப்பர் அப்படின்னு பாராட்டியிருக்காரு. அப்புறமா இப்போ சில தினங்களுக்கு முன்னே எளிமையான முறையில் ஒரு கிரகப்பிரவேசமும் பண்ணி முடிச்சிருக்காங்க. அதில் ரஜினிகாந்த், லதா ரஜினிகாந்த் 2 பேரையும் அந்த வீட்டில் இருக்கணும்ட்டு மகளுடைய விருப்பம். இதற்கு முழுக்க காரணம் என்ன அப்படின்னா, ரஜினிக்கு மகள் வீடு கட்டுறது ஒரு பெரிய விஷயமா, ரஜினிக்கு அவ்வளோ இடத்துல சொத்து இருக்குது, அது ஒரு பெரிய மேட்டரானா இருக்குந்தான். சரி, இல்லாமல் இருக்குமான்னா, ஒரு சூப்பர் ஸ்டார் சம்பாரிச்சிருக்காரு, ரைட்டு, இதெல்லாம் ரைட்டு. இந்த இடத்தில் ஈகோ அவமானம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் வருது. என்னென்னா, தனுஷ் அதே போயஸ் கார்டனில் ரஜினி வீட்டை தாண்டிய ஒரு பெரிய வீடு, அது வீடு கூட கிடையாது, ஒரு மாளிகை. அதனுடைய பின்னணினாலும் உங்களுக்கு வந்து ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் ஒரு முறை சொல்கிறேன் நான். தனுஷ் ஐஸ்வர்யா இருவரும் திருமணம் செஞ்சுக்கிட்டு, இந்த திருமணத்துக்கு பிறகு வந்து தனுஷ் போகிற இடம்லாம் ஐஸ்வர்யாவை பற்றி பெருமையாக பேசுறது உண்மையாக பெருமையான விஷயந்தான். வந்து ஒரு பள்ளி இறுதி படிப்பை கூட முடிக்காத ஒரு நபர் வந்து தனுஷ். அவர் இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணணும், இப்படிலாம் சாப்பிட்ணும், இப்படிலாம் நடக்கணும், இப்படி போய் ஃப்ளைட்டில் போய் உட்காரணும், இப்படி ஒரு 10 பேர் முன்னாடி வந்து உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் பேசணும், இதுமாதிரிலாம் வந்து உருவாக்குனது செதுக்குனது எல்லாமே வந்து ஐஸ்வர்யா தான். ஓகே, இதெல்லாம் தாண்டி 2 பேருக்கும் ஒரு சுமூகமான ஒரு இதுவாக போயிட்டு இருந்தது. ரைட்டு, ஒரு இதுவாக இருந்தாங்க. அப்புறம் 2 குழந்தைகள் யாத்ரா, லிங்கான்னு பிறந்தாங்க. வளர்ந்த பிறகு என்ன ஆகிடுச்சுன்னா, இந்த ஈகோன்ற ஒரு விஷயம், ஏற்றத்தாழ்வுன்ற ஒரு பிரச்சனை இருக்குது இல்லைங்களா, அதில் தொடங்கினது தான். 2 வருடங்களுக்கு முன்னால் தன்னுடைய சோஷியல் மீடியாவில் தனுஷ் வந்து ஐஸ்வர்யா விட்டு நான் பிரிக்கிறேன்ட்டு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டார். அந்த போஸ்ட் வந்து பெரிய அளவில் வந்து பரபரப்பாகி கடைசியில் இப்போது நாங்கள் 2 பேரும் வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் புரிஞ்சுக்கிறோம், எங்களுக்கு விவாகரத்து கொடுங்கன்னு பொழுது கோர்ட் ஒரு 6 மாதம் அவங்க ஒரு கெடு கொடுத்துருக்காங்க. இது இந்த பிரச்சனை எங்கே தொடங்கியது அப்படின்னா, ஏற்றத்தாழ்வு தான், வேறு ஒன்றும் இல்லை. ரஜினியோட ஃபேமிலி சொல்லவே தேவையில்ல. லதா ரஜினிகாந்த் வந்து ஒரு உயரத்தில் உள்ளவர்கள். தனுஷோடைய ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ், ஒரு அப்பர் மிடில் கூட சொல்லலாம். ஏன்னா தனுஷ் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மிடில் கிளாஸ் தான். அந்த ஃபேமிலியே வந்து ஒரு கடனால் திரும்ப சொந்த ஊருக்கு போகலான்னு இருந்தவங்க தான் தனுஷை வச்சு துள்ளுவத இளமைன்னு ஒரு படம் எடுத்து அது பெரிய சக்ஸஸ் ஆகி, அப்புறம் தனுஷ் வளர்ந்த பிறகு ஒரு பெரிய குடும்பமாக மாறிச்சு. அப்புறம் பெரிய இடத்தில் மாப்பிள்ளையான பிறகு மிகப்பெரிய இடமா மாறிச்சு. இப்போ என்னென்னா, அந்த சம்மந்திங்க வீட்டுக்கு போயிட்டு வர ஒரு நிகழ்ச்சி இருக்குல்ல, இது எல்லா குடும்பத்துலேயும் எல்லா இதுலேயும் உண்டுங்க. வந்து ஒரு சம்மதி வசதியாகவும் ஒரு சம்மந்தி வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தாலும், ஆண் சார்ந்தவர்கள் பெண் சார்ந்தவர்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது உள்ளே அதாவது அவங்கவுங்க வீட்டுக்கு போகும்போது அந்த மரியாதைன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்க செய்யும். அப்படி தனுஷ் அப்பா அம்மா வரும்பொழுது அங்கே மரியாதை குறைவாக நடத்தப்பட்டார்கள் அப்படின்ற ஒரு விவகாரம் தான்
இந்த விவாகரத்துக்கு வரைக்கும் போகுச்சு அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் இதே போயஸ் கார்டனில் ஒரு ஒரு பங்களா கட்டி எங்கள் அப்பா அம்மாவை கொண்டு வந்து அதில் வந்து உட்கார வைக்கணும் அப்படின்னு தனுஷ் வந்து ஒரு சபதம் போட்டது. அண்ணாமலை படத்தில் ரஜினி போடுற மாதிரி தான் வந்து அசோக் இந்த நாளை குறிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி உள்ளே வந்து ஐஸ்வர்யா கிட்ட என்ன சபதம் போட்டானது இல்லை. இந்த இடத்த வாங்கி அங்கேருந்து மாளிகை கட்ட ஆரம்பித்து ஒரு பாதி அளவு கட்டும் பொழுது பெரிய பண நெருக்கடி உண்டாச்சு. வந்து சொல்லுவாங்க இல்லையா, வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு, அது எல்லாருக்குமே பொருந்தும். வந்து அப்படி அதை கட்டும் பொழுது பெரிய நெருக்கடி உண்டான பொழுது தான் வந்து ஒரு பிரபலமான சினிமா நிறுவனத்தில் ப்ரொடக்ஷன் நிறுவனத்தில் தனுஷ் வைக்கிற கோரிக்கை என்னென்னா, எனக்கு 6 படத்துக்கு ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு வந்து கால் ஷீட் கொடுக்குறேன், 6 படத்துக்கான, அதில் நீங்கள் எவ்வளோ தள்ளுபடி பண்ணிக்கிறீங்க பண்ணிக்கங்க, எனக்கு ஒரு பெரும் தொகை ஒன்று தேவைப்படுது, ஒரு தொகை தேவைப்படுது, அதை கொடுங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் நிறுவனத்துக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக மாறிடுச்சு. காரணம் என்னென்னா, தனுஷ் மாதிரி ஒரு ஹீரோவுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்குது, ஒரு பிஸ்னஸ் இருக்குது, இந்தியா முழுக்க வந்து ஒரு ஓப்பனிங் இருக்குது, ரைட்டு ஓகே கிடச்சாச்சு, சம்பளமும் ஏறக்குறைய பாதி சம்பளம் தான் கொடுக்குறேன்றாரு. 6 படம் வேறு ஒரே சமயத்தில் வந்தாச்சுன்னா ரைட்டு முடிவு பண்ணியாச்சு. அது எந்த நிறுவனம் உங்களுக்கு தெரியும். அடுத்தடுத்து ஒரு பெருந்தொகை கொடுத்த பிறகு அதை கட்டி முடித்து ஒரு மாளிகை ஆகிடுச்சு. கஸ்தூர்ராஜாவும் அவருடைய மனைவியும் கொண்டு வந்து கிரகப்பிரவேசத்தில் அதில் கூட நிறைய விமர்சனங்கள் விவாதங்கள்லாம் கூட வந்தது. ஏன்னா அவங்க தனுஷுடைய வீட்டில் வேலை செய்கிறவங்கலேருந்து கார் டிரைவர்லேருந்து தன்னுடைய உதவியாளர்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த கிஃப்ட்லாம் கொடுத்தாரு. வந்து கிஃப்ட்லாம் கொடுத்தாரு அந்த கிரகப்பிரவேசம் போது. அப்போது ஒரு ஓமகுண்டத்தின் முன்னாடி வந்து இந்த புதுமனை புகழ்விழாவில் ஓமெல்லாம் நடத்தி இந்து முறைப்படி அதில் ஒரு கணவன் மனைவியோடு உட்காந்து அந்த சாங்கியம் சம்பிரதாயங்கள்லாம் செஞ்சு அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த குழந்தைங்களோட அப்படின்னு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல ஐஸ்வர்யா வந்து கடுமையான மன உளைச்சல் ஆகி ஏறக்குறைய வீட்டை விட்டாமே வராமலே வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருந்தப்போ, ரஜினி என்ன தான் சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம், இன்றைக்கி வேட்டையன், கூலி, அடுத்தடுத்த படங்கள் அவர் நடிக்கலாம், வந்து 200-300 கோடி ரூபா சம்பளம் வாங்கலாம், அவருடைய வியாபாரம் வந்து 1000 கோடியை தாண்டி இருக்கலாம், போகிற இடம்லாம் தலைவா தலைவா தலைவான்னு அப்படி கூப்பிட்டாலும் அவர் வந்து ஒரு 73 வயது தந்தையாக தன்னுடைய மகள் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே முடங்கியிருக்காங்க. கணவன் வந்து ஒரு விவாகரத்து கேட்குறாரு. 2 பேர பிள்ளைகள் வந்து தோளுக்கு மேலே இருக்காங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா ஹீரோ மாதிரி இருக்காங்க. 2 பேருமே ஹீரோவாக அவர் தான் அறிமுகப்படுத்த போகிறாரு, அது வேறு விஷயம் இருக்காங்க. இந்த நிலைமையில் ஒரு தகப்பனாக பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு இதுவான பிறகு என்னமா அவனுக்கு பிரச்சனைன்னு கேட்கும்போது தான், ஒன்றும் இல்லைப்பா ரைட்டு, என்கிட்ட ஒரு கதை இருக்குது, நீங்கள் கால் ஷீட் கொடுப்பீங்களான்னு, ஊருக்கே நான் கால் ஷீட் கொடுக்குறேன், உனக்கு தரமாட்டேன் நான் சொன்னது தான் இந்த லால் சலாம் ப்ராஜெக்ட். வந்து அதான் அந்த திருப்பதியில் ஒரு வேண்டுதல், கடப்பா தர்காவில் ஒரு பிரார்த்தனையோடு அந்த படம் தொடங்கிச்சு. அப்புறம் நடந்தது, ஆர்டிஸ்ட் காணும், அந்த படம் ஓடலை, அதெல்லாம் விமர்சனங்கள்லாம் ரைட்டு, அது கேமியோ ரோல் பண்ணுறேன்னு சொன்னார் ரஜினி, ஆனால் படம் முழுக்க அவர் தான் இருந்தாருன்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் தாண்டி மகளுக்கு ஒரு படம் வந்து பண்ணி கொடுத்தாச்சு. படத்தை பார்த்து அந்த ஆடியோ லான்ச்சில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேச பேச கண்ணு கலங்கி அப்படியே ரஜினி வந்து அதை துடைப்பார். உண்மையே வந்து தகப்பனுக்கு, ஒரு வயதான தகப்பனுக்கு உள்ள கோபமும் ஒரு ஆற்றாமையும் தாங்க வந்து உண்மையிலே வந்து என்ன நம்மளை சுற்றி இவ்வளோ கோடி இருந்தால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு 2 பேரும் அப்படி அந்த 2 பேரன்களும் அம்மா பேசுறது அப்படி பார்த்து மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அது கூட ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேடையில் சொல்லுவாங்க, சின்ன பையன் தான் நினைக்கிறேன், அம்மா கரெக்டாக பேசிட்டு சொதப்பிடாதன்னு என்னை சொல்லி அனுப்பிச்சார் அவர் அப்படின்னு. இப்படிலாம் இருக்கும் பொழுது இந்த இடத்துல தன் வீட்டிற்கு, ஏன்னா நீங்கள் என்ன தான் சொன்னாலும் போயஸ் கார்டன் சொன்னாலும் போயஸ் கார்டன் எங்கே இருக்குது அப்படின்னா ரஜினி வீடு இருக்கிற இடத்துல தான் போயஸ் கார்டன் இருக்குது. 80 காலகட்டங்களில் ரஜினி வந்து மாதத்துக்கு 2 ஞாயிற்றுக்கிழமை ரசிகர்களோட ஃபோட்டோ எடுத்துப்பார். இப்போ மாதிரி டிஜிட்டல் கேமராலாம் கிடையாது. அப்போ வந்து ஃபிலிம் ரோலு ஒரு கேமரா ஸ்டாண்டில் போட்டு வச்சுருவாங்க, ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்து ஒரு நோட்டு ஒன்று வச்சுப்பார், ஃபிலிமில் தான் எடுக்கணும். இந்த ரஜினி வீட்டிலேருந்து ஆரம்பித்த கியூ வந்து செல்லாமேரிஸ் காலேஜ் தாண்டி இப்போ செம்மொழி பூங்கா இருக்குது இல்லைங்களா, ஏறக்குறைய ஜெமினி பிரிட்ஜ் வரைக்கும் நிற்கும். ஓரம் வந்து பல மாவட்டங்கள் பல ஊர்லேருந்து அவ்வளோ ரசிகர்கள் கிளம்பி வந்துடுவாங்க. இப்போ மாதிரி சோஷியல் மீடியாக்கள்லாம் இல்லாத காலகட்டம். அப்போ வெறும் லேண்ட்லைனில் தான் இருந்தது. இப்போ ஒவ்வொருத்தராக ரஜினி கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்கும் பொழுது இந்த பக்கம் எடுத்து முடித்தோடனே அவங்க அட்ரஸு ஒரு நம்பர் எழுதுவாங்க. ஏன்னா அந்த ஃபோட்டோ அனுப்புறதுக்கு 10 ரூபாயோ 5 ரூபாயோ அப்போ வாங்குவாங்க இந்த போஸ்டல் சார்ஜுக்கு வந்து பிரிண்ட் போட்டு அனுப்புறதுக்கு. அது ஒரு கட்டத்தில் வந்து எக்கச்சக்கமான கூட்டமாகி போய் அங்கே உள்ளவர்கள்லாம் பெரிய தொந்தரவாகி ரஜினி என்ன பண்ணார், அதோட நிறுத்திட்டார். அந்த ஃபோட்டோ செஷன் எடுக்கிறதே வந்து இனிமேல் கிடையாதுன்ட்டார். வந்து அதிலிருந்து அந்த போயஸ் கார்டன் அவ்வளோ பெரிய ஃபேமஸ். அது இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு, தீபாவளி, பொங்கலுக்கெல்லாம் வந்து கூட்டம் முன்னாடி ரசிகர்லாம் போய் அந்த போயஸ் கார்டன் இதில் நின்று அவர் அந்த கதவுக்கு பின்னாடி நின்று வாழ்த்து சொல்கிறது. ஒரு பக்கத்து வீட்டு அம்மா கூட கொந்தளிச்சு பண்ணாங்க, தலைவா தலைவா தலைவான்னு எப்போ பார்த்தாலும் வந்து கத்தி கிடக்குறீங்க, நாங்களாம் குடியிருக்க வேணாமா
அப்படின்னு வந்து அவங்க கோபத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அது கூட நிறைய பேர் வந்து அப்படி பேசுறதுக்கு வந்து எதிர்ப்பு குரல் கொடுத்துருந்தாங்க. அக்கம் பக்கம் வீட்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் நாங்கள் இருக்கணும். இப்போ அந்த அம்மா எங்கே இருக்கிறீங்க நீங்கள் கேட்டால் ரஜினி வீட்டு பக்கத்தில் தானே இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவனை குள்ளமணி வீட்டு பக்கத்தில் இருக்கிறான்னு சொல்லுவாங்க. அது சொன்னால் கௌரவமாக அதுக்கு வந்து கொந்தளிச்சாங்க. அப்படியாப்பட்ட ஒரு போயஸ் கார்டன் அப்படி ஒரு பேர் வாங்கின ஒரு இடத்தில் தங்களுக்கு வெறுப்பேற்றணும், ஏறக்குறைய வெறுப்பேற்றணுன்றதுக்காக தனுஷ் கட்டியிருக்கார் ஒரு மாளிகை. இங்கேயே நம்ம அப்பா அம்மா இருக்கணும், இங்கேயே நாம் ஏன் இங்கே இருக்கணும், அங்கே தாண்டி இருக்கணுன்றதுக்காக தான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அதுவும் ஒரு பெரிய மாளிகை தான், கடற்கரை ஓரம் பிரமாதமாக தன் அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் ஒரு தியான கூடம், அப்புறம் ஒரு நீச்சல் குளம், அவங்க அப்பா வந்து ஒரு பூஜை அறை, ஒரு பாபா படங்கள் நிறைந்த இந்த இமயமலை சாமியார் அந்த வீடே வந்து அவ்வளோ ஒரு தெய்வீகமான ஒரு கட்டமைப்போடு கட்டி முடிச்சிருக்காங்களாம். அதை பார்த்த சந்தோஷம்தான் வந்து ரஜினிக்கு. என்னென்னா எப்போவுமே வந்து தன்னுடைய மூத்த மகளை வந்து ஒரு மகன் மாதிரி தான் பார்ப்பார் வந்து ரஜினி. அந்த காலத்தில் ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்கார், என்னுடைய முதல் குழந்தை பிறந்தவுடனே எங்கள் அம்மா தான் வந்து பிறந்துட்டாங்க, அவங்க அம்மா பேர் ஜிஜு பாயின்னு நினைக்கிறேன், அவங்க தான் பிறந்துட்டாங்க, ஏறக்குற அந்த சாயல் தான், நான் கொஞ்ச நாள் எங்கள் அம்மா பேரை வச்சு தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு. மகள் மேலே எங்கே தெரியுங்களா அவருக்கு பயங்கரமான பாசம் உண்டாச்சு. ரஜினி ராணா படத்தினுடைய பூஜை முடிஞ்ச உடனே மதியானத்துக்கு மேலே ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஏவிஎம்மில் கேஎஸ் ரவிக்குமார் கேமரா ஆன் பண்ண போகிறாரு, கெட்டப்போட வந்து நின்னாச்சு. 2 முறை போய் ரஜினி வாமிட் பண்ணுறாரு. சரிங்க சார், ஏதோ அன்டைஜஷனாக இருக்கும், நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க சார், நம்ம நாளைக்கு எடுத்துக்கலான்றாரு. இல்லை இன்னொரு ட்ரை பண்ணலாம் இருங்க, ஏதோ சின்ன ப்ராப்ளம். மறுபடியும் போய் எடுக்கும்பொழுது மறுபடியும் வாமிட் பண்ணுறாரு. ரஜினிக்கே புரிஞ்சிச்சு உடம்பு ஏதோ சரியில்லைன்னு. சரி நம்ம இன்றைக்கி பிரேக் பண்ணிடலான்னு சொல்லி வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனவொடனே நைட்டு 2-3 தடவை வாமிட் எடுக்க மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய இசபெல்லா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனால் அங்கே செக்கப்லாம் பண்ணிட்டு அன்டைஜஷன் ப்ராப்ளம் தாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அனுப்பும்போது மிட் நைட்டு ரொம்ப சிவியர் ஆகுது. காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வராங்க. அவங்க கம்ப்ளீட்டாக எல்லா டெஸ்ட்டும் எடுத்த பிறகு இல்லைங்க உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, போரூர் ராமச்சந்திராவுக்கு நீங்கள் கூட்டு போங்க அப்படின்னாங்க. போரூர் ராமச்சந்திராவில் ரஜினியை அட்மிட் பண்ணுறதுக்குள்ளே காட்டு தீ மாதிரி பரவுது வந்து இந்த சம்பவம். ஒரு பக்கம் ரசிகர்கள், ஒரு பக்கம் மீடியா, அந்த போரூர் ராமச்சந்திரா அந்த கூடத்துலேயும் அப்படி வந்து உட்காந்துடுறாங்க. அதில் நானும் ஒரு செய்தி சேகரிக்க சென்ற ஆள் தான், தினமும் வந்து டியூட்டி அங்கே தான். ஒரு கட்டத்தில் ரஜினியை பற்றி தவறான வதந்திகள்லாம் பரவ ஆரம்பிக்கிறது. அப்போ வந்து ஐஸ்வர்யா என்ன சொல்கிறாங்க, அப்பா கிட்ட நீங்கள் ஒரு ஆடியோ பேசி கொடுங்கப்பா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாங்க. அப்போ தான் ஒரு ஆடியோ ஒன்று வந்தது. அவருக்குரிய ஒரு சிரிப்பில் சிரித்து, இது மாதிரி நான் நல்ல உடல்நிலையோ தான் இருக்கிறேன், எந்த தவறான வதந்திகளை நம்பாதீங்க, இப்போ எனக்கு சற்று இதுவாக இருக்குது, அடுத்து நான் வெளிநாட்டுக்கு போய் சிகிச்சை பெற போகிறேன், சிகிச்சை பெற்றுட்டு உங்களை வந்து பழைய ரஜினிகாந்த் தான் நான் மீட் பண்ணுறேன் அப்படின்ற அந்த ஆடியோ வந்த பிறகு தான் அத்தனை பேருக்கும் வந்து ஒரு பெரிய நிம்மதி உண்டாச்சு. அப்புறம் சிங்கப்பூர் போய் இந்த கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைலாம் பண்ணப்போ அப்போ சில ஸ்டில்லாம் வந்தது. சக்கர நாற்காலியில் ரஜினி உட்கார வச்சு அவரை பார்த்துக்கிறது கூட இருந்தது எல்லாம் வந்து ஐஸ்வர்யா தான். அப்போ அவர் நினச்சாராம், ஒரு மகன் இல்லையேன்னு நான் என்றைக்கும் வருத்தப்பட்டது கிடையாது, ஆனால் சின்ன ஒரு இது இருக்கும், அதை மொத்தத்தையும் வந்து காலி பண்ணது வந்து என்னுடைய மூத்த மகள் தான். எனக்கு ஒரு மகன் இருந்ததா கூட இப்படி பார்த்துன்னு இருக்க மாட்டான், அப்படி என்னை பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த சிங்கப்பூர்லேருந்து சென்னைக்கு வந்து சென்னை ஏர்போர்ட்டில் ஒரு ப்ளூ கலர் ஜீன்ஸு ஒயிட் கலர் ஷர்ட்டோட அப்படின்னு கையாடிட்டு கார் புறப்பட்டு போகுது. போயஸ் கார்டன் வீட்டுக்கு போக வேண்டிய கார். அங்கே தான் வந்து மாவிலை தோரணம், யாகம், அதுக்கப்புறம் வந்து இது கரைச்சி அந்த ஆரத்தி இதெல்லாம் கரைச்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் மீனம்பாக்கம் தாண்டினவுடனே வண்டி வந்து ஐஸ்வர்யா வீட்டுக்கு விடுங்க அப்படின்னு சொன்னோன்னே லதா ரஜினிகாந்த் உட்பட என்னன்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லை இவங்க வீட்டுக்கு விடுங்கன்னு ஐஸ்வர்யாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அப்போ ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து தனுஷுடன் வீனஸ் காலனி, ஆழ்வார்பேட்டை வீனஸ் காலனியில் ஒரு ஃப்ளாட்டில் இருக்காங்க. ரஜினி அங்கே தான் வந்து சில காலம் இருந்தார். இந்த வாக்கிங் போகிற ஸ்டில்லாம் கூட அப்போ தான் வந்தது. இந்த எல்டாம்ஸ் ரோடு வழியாக கமல் வீட்டு வழியாலாம் வந்து அப்படி வாக்கிங் போனது இதெல்லாம் வந்து அது பிறகு போயஸ் கார்டன் வந்தாச்சு. இப்படி தன்னுடைய மகனாக இருந்து தன்னை பார்த்துக்கிட்டவங்க இப்போவும் கூட பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்க வேணாம் வாங்கப்பா நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புது வீடு, ஒரு புது மாளிகை தனக்காக முழுக்க வடிவமைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம்தான். அதுதான் சொல்கிறது வந்து எங்கே அவமானப்படுத்தப்படுகிறார்களோ, எங்கு வைராகியம் பிறக்கிறதோ அங்கு வந்து ஒரு புது மனிதனாக, ஒரு மனுஷியாக மாறுவார்கள். அப்படி ஒரு புது மனுஷியாக மாறி இருக்கிறார் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். நன்றி.